பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். சுவாமி விவேகானந்தா saved Hinduism and saved India. But for him, we would have lost our religion என்று மூதறிஞர் ராஜாஜி கூறியிருக்கிறார். அவர் தோன்றவில்லை என்றால் நம்முடைய சமய கோட்பாடுகளை இழந்திருப்போம். இந்தியாவையும் இந்து நெறியையும் காப்பதற்காகத்தான் சுவாமி வந்தார், காப்பாற்றினார் என்று சொல்லியிருக்கிறார். இதில் ஹிந்துயிசம் என்கிற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் ரிலிஜன் என்கிற ஒரு சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டும் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு நெறியை சொல்வதற்காக பயன்படுத்த சொற்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாழ்வியல் நெறிகளை வகுத்து காட்டுகின்ற தர்மத்தை நிலைபெறச் செய்வதற்காக வந்தார். அதுதான் நம்முடைய இந்து மதத்தினுடைய அடிப்படையே. அதுதான் மனிதன் கோயிலில் போய் வழிபடுவது, வீட்டிலேயே பூஜை அறையில் வழிபடுவது, அதற்கான வழிகளை காட்டுவது அது மட்டும் அல்ல. அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி வாழ்ந்து இருக்க வேண்டும், பிறந்ததிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வையும் எப்படி அவன் மேற்கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இவை எல்லாவற்றையும் வகுத்து கொடுத்திருப்பது தான் நம்முடைய தர்மம். இந்த தர்மத்தை காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எடுத்து சொல்லி வந்திருக்கிறார்கள். அவற்றை பின்பற்றி நம்முடைய மக்களும் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற நெறிக்கு ஏற்ப மனித நிலையில் இருந்து கொண்டே தெய்வங்களாக இவர்கள் இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய மக்கள் அவற்றை பின்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கிலே இந்த நிலையிலே மாறுபாடு ஏற்பட்டது. நம்முடைய அந்த கோட்பாடுகளெல்லாம் புறக்கணிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதன் விளைவாக மக்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டன. உலகமே பார்த்து வியந்து போற்றக்கூடிய நிலையில் இருந்த நம்முடைய நாடு உலகத்தின் பார்வையிலே மிக தாழ்ந்த நிலைக்கு போய்விடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தது. இதை மாற்றுவதற்குத்தான் சுவாமிஜி வந்தார். இதுதான் அந்த ராஜாஜி அதில் சொல்லியிருக்கிறார். அதன் மூலமாக அந்த வாழ்வியல் நெறிகளை மீண்டும் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக, ஒரு காலத்தில் உன்னதமாக இருந்த இந்த நாட்டு மக்கள் ஏன் மீண்டும் அந்த நிலையை அடைய முடியாது என்ற சிந்தனை அவர்களுக்குள் ஏற்படுத்துவதற்காக, அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையை ஊட்டுவதற்காக, உலக அரங்கத்தில் மீண்டும் இந்த நாடு அதற்குரிய உன்னதமான பீடத்திலே ஏறி அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்காக வந்தவர்தான் சுவாமி விவேகானந்தர். அதைத்தான் ராஜாஜி அதில் சொல்லியிருக்கிறார். அதனால தான் அவர் இந்தியாவையும் காப்பாற்றினார், இந்து தர்மத்தையும் காப்பாற்றினார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஒருவேளை அவர் வராமல் இருந்திருந்தால் இவையெல்லாம் இன்னும் அடிமட்டத்துக்கே போயிருக்கும் என்பதுதான் ராஜாஜி சொன்ன கருத்து. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அப்படி கீழே போகிற மாதிரி போகும், ஒரே அடியாக போய்விடாது, மறுபடியும் எழுந்து வந்துவிடும். எப்படி எழுந்து வந்துவிடும்? தர்மம் குன்றி அதர்மம் மேலோங்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவன் அவதாரம் செய்வார் என்பது நம்முடைய கோட்பாடு. காலங்காலமாக நிலவி வருகின்ற ஒரு கோட்பாடு. தர்மமே போய்விட்டதையா என்று மக்கள் வருந்துகின்ற நிலை வரும். அதர்மம் கொடிகட்டி பறக்கிறது என்று நினைக்கக்கூடிய காலம் வரும். ஆனால் இறைவன் அப்படி விட்டுவிட மாட்டார். அவரே வந்து இந்த உலகத்தில் பிறப்பார். என்னை நானே பிறப்பித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் கீதையில். எப்போதெல்லாம் தர்மம் குன்றி போய்விடுகிறதோ, எப்போதெல்லாம் அதர்மம் தலை தோங்கி நின்று கொண்டிருக்கிறதோ, அப்போதெல்லாம் நான் என்னை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். எதற்காக? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் என்னையே பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். அதுதான் அவதார கோட்பாடு. இந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் நிகழ்ந்தது ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரம். இந்த காலத்தில் தர்மத்தை மீண்டும் நிலைபெறச் செய்வதற்காக ஒரு அவதாரம் நிகழ வேண்டியது அவசியமாக இருந்தது. அந்த காரணத்தினால்தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இங்கு வந்து
மனிதராக அவதாரம் செய்தார். அதுவும் எளிய மனிதராக அவதாரம் செய்தார். ஏனென்றால் ஒரு காலத்தில் இந்த சமய கோட்பாடுகளை பின்பற்றுவது, சாஸ்திரங்களை படிப்பது, இப்படியெல்லாம் இருந்தால் தான் அவர்கள் சரியான பாதையில் செல்கிறார்கள் என்று கருதப்பட்டு வந்தது. ஆனால் அதெல்லாம் கிடையாது. படித்தவர்களோ படிக்காதவர்களோ வேறு எந்த நிலையிலே அவர்கள் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் மானிடராக பிறந்த அத்தனை பேருமே தெய்வ நிலை எய்துவதற்காகத்தான் இங்கே மானிட வடிவத்தில் வருகிறார்கள். எத்தனையோ பிறப்பு பிறந்து இழைத்த பின்னால் இந்த மானிட பிறப்பு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த பிறவியிலேயே மனிதன் தன்னுடைய தெய்வத்தன்மையை உணர வேண்டும். அதற்காகத்தான் இந்த பிறப்பு அமைந்திருக்கிறது. அப்போ மனித பிறப்பு என்கிற ஒன்றுதான் தகுதியை தவிர, அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கிறான், படித்திருக்கிறானா படிக்கவில்லையா, பணம் வைத்திருக்கிறானா ஏழையாக இருக்கிறானா, எந்த கேள்விகளுக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. அனைவருக்கும் ஆன்மீகம். ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரத்தினுடைய அந்த நோக்கத்தை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இவ்வளவுதான். அனைவருக்கும் ஆன்மீகம். மனிதராக பிறந்த அனைவரும் ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதி படைத்தவர்கள். ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கு அவருடைய கடமை என்பதை வலியுறுத்துவதற்காக, அதை எடுத்துச் சொல்வதற்காக, அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்த அவதாரம்தான் ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரம். அந்த அவதாரத்திலே அந்த தர்மத்தை நிலைநாட்டுகின்ற அவருடைய பணியிலே அவருக்கு உதவியாக இருப்பதற்காக வந்தவர்தான் சுவாமி விவேகானந்தர். அந்த விவேகானந்தருக்கு அவருடைய பணியில் உதவியாக இருப்பதற்கு அமைந்தவர்கள்தான் சென்னையில் இருந்த இளைஞர்கள். உலகம் முழுவதும் சென்று இந்த தர்மத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய பெரிய பொறுப்பை சுவாமி விவேகானந்தரிடத்திலே கொடுத்து விட்டு போனார் குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். அதை எப்படி செய்வது என்ற ஒரு கேள்வி சுவாமிஜியினுடைய மனத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும்போது அதற்கான அடிப்படையை அமைத்து கொடுத்து அவரை ஊக்குவித்து, அவர் எல்லாருக்கும் ஊக்கம் கொடுக்கிறதுக்கு வந்தவர் சுவாமிஜி. ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கே அந்த ஊக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய நிலை இருந்தது. அதை இந்த சென்னை இளைஞர்கள் செய்தார்கள். அதில் சிலர் என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் நாம் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம். அதில் குறிப்பாக அழசிங்க பெருமாள் ரொம்பவும் குறிப்பிடத்தகுந்தவர் என்பதை பார்த்தோம். சுவாமிஜியை அவரை பற்றி சொல்லியிருக்கிறார். அவரை மாதிரி ஒரு சீடனை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாதுன்றார். அழசிங்க பெருமாளை பற்றி சுவாமிஜி சொல்லியிருக்கிறார். ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு முழுமையான எடுத்துக்காட்டு இந்த அழசிங்கர் தான். அவருடைய பண்புகளை சுவாமிஜி வியந்து வியந்து பாராட்டி இருக்கிறார். கடினமான உழைப்பு, இம்மி அளவும் சுயநலம் இல்லாமை, அதை தான் அவர் முதல்ல சொல்றார். அழசிங்கரை பற்றி சொல்லும்போது சுவாமிஜி மனசில் வருகின்ற அந்த சொல் என்ன என்றால், இம்மி அளவு கூட சுயநலம் இல்லாமை, கடினமான உழைப்பு, குருவின் மீது அளவு கடந்த பக்தி, மிகுந்த பணிவுடைமை, இவை எல்லாவற்றையும் கொண்ட அந்த அழசிங்கரை போன்ற ஒரு சீடரை உலகத்தில் எங்கே தேடினாலும் காண முடியாது என்று சொல்லிவிட்டார். அப்பேற்பட்ட ஒரு சீடன். அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது? இந்த தர்மம் இங்கே நாட்டில் அடியோடு போய்விட்டது என்று நாம் பல பேர் சொல்வதை பார்த்திருக்கிறோமே, அப்படியெல்லாம் போய்விடவில்லை. அங்கங்கே அந்த தர்மத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுவும் இந்த சென்னையில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். வள்ளற் பெருமான் திருவருட்பாவில் பாடிய ஒரு பாடல், ரொம்ப புகழ்பெற்ற பாடல், பலரும் கேட்டிருக்கலாம். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று ஆரம்பித்து வரிசையாக இறைவனிடத்தில் அவர் கேட்கிறார். எது எதெல்லாம் வேண்டும், எதெல்லாம் வேண்டாம். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அவர்களோடு உறவு வேண்டும், இவர்களோடு உறவு கூடாது. இப்படி அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார். இதெல்லாம் எனக்கு நீ கொடு என்று கேட்கிறார். எந்த இறைவனிடத்தில் கேட்கிறார் என்று பார்த்தால், சென்னையில் இருக்கக்கூடிய கந்த கோட்டத்தில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனிடத்தில் கேட்கிறார். அந்த சென்னையில் இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் கேட்கும்போது அந்த சென்னைக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறார் வள்ளலார். வேற யாருமே கொடுத்திருக்க மாட்டார்கள், வள்ளலாருக்கு அப்படி தோன்றி இருக்கிறது. தர்மம் மிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கு கந்த வேளைங்கிறார். தர்மம் மிகு சென்னை, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். அப்போ சென்னையில் இருக்கிறது. வள்ளலார் காலமும் ஸ்ரீராமகிருஷ்ணர் காலமும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஏறத்தாழ கொஞ்சம் ஒரு 10 ஆண்டு வித்தியாசம்தான். ஸ்ரீராமகிருஷ்ணருடைய தொடர்ச்சி தான் சுவாமி விவேகானந்தர்.
அப்போ அவர் வரும்போது அந்த சென்னை எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் கற்பனை பண்ணி பார்ப்பதற்கு இந்த ஒரே ஒரு தொடர் போதும். தர்மமிகு சென்னை. அங்கேயும் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் இருந்து தான் இருப்பார்கள். எல்லாரும் 100க்கு 100 பேரும் எப்போதுமே உலகத்தில் தர்மம் படைத்தவர்களாக இருக்க முடியாது. அதே மாதிரி 100க்கு 100 பேரும் மோசமானவர்களாகவும் இருக்க முடியாது. எல்லாம் தான் இருக்கும். அதில் எதை அதிகமாக நாம் பார்க்கிறோமோ அதை வைத்துத்தானே எடை போட வேண்டும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும். ஒரு தனி மனிதனை அவன் நல்லவனா கெட்டவனா என்று கண்டுபிடிக்க ஆரம்பித்தா யாரையுமே இவன் நல்லவன் முழுசாவும் சொல்ல முடியாது, யாரையுமே இவன் கெட்டவனும் முழுசாக சொல்ல முடியாது. அதனால் குணம் நாடி குற்றமும் நாடி, இவன்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன அதை பூரா ஒரு பட்டியல் போடு, குற்றங்கள் என்னென்ன அதெல்லாம் ஒரு பட்டியல் போடு. இதில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து அவன் நல்லவனா இல்லையான்னு முடிவு பண்ணு. மிகை நாடி மிக்க குழல், எது அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்துக்கொள் என்று வள்ளுவர் சொல்கிறார். அது மாதிரி சென்னையிலையும் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் வித்தியாசமானவர் இருந்திருப்பாங்க. ஆனால் தர்மமிகு சென்னை என்று அவர் சொல்ல வேண்டும் என்றால் அங்கே தர்ம உணர்வு படைத்தவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். தர்மத்தை வளர்ப்பதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஈடுபாட்டு உணர்வு கொண்டவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். அதனாலே இப்போது நாம் பார்த்த இந்த அலசிங்க பெருமாள் போன்ற சீடர்கள், சுவாமிஜியினுடைய சீடர்களாக பின்னால் ஆனவர்கள், அவரெல்லாம் அதற்கு முன்னாலேயே, சுவாமிஜி சென்னைக்கு வருவதற்கு முன்னாலேயே தர்ம நெறியில் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களாக இருந்தார்கள். தாங்கள் அப்படி வாழ்ந்தால் மட்டும் போதும் என்று அவர்கள் நினைத்து அமைந்து விடாமல் மற்றவர்களையும் அந்த நெறியில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் சில முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் குறிப்பாக இந்த சிகாகோவிலே நடைபெற இருந்த சமய பேரவையை பற்றிய செய்தித்தாள்களில் வந்திருந்தது. அதற்கு யாராவது ஒருத்தரை நாம் அனுப்ப வேண்டும், அதன் மூலமாக நம்முடைய தர்மத்தின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசை அல்லது விருப்பம் அவர்கள் மனத்தில் இருந்தது. அதற்கு யார் தகுதியானவர் என்பதனை அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்த போதுதான் சுவாமிஜி சென்னைக்கு வந்தார் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதனால் அதில் முக்கியமானவர் அலசிங்கர். அவரை பற்றி சுவாமிஜியே அப்படி பாராட்டினார் என்பதை நாம் சொன்னோம். இன்னும் சிலரும் இருந்தார்கள். அவர்கள் ஒருத்தர் சிங்காரவேலு என்பவர். இந்த சிங்காரவேலு ஒரு வித்தியாசமான மனிதர். அவர் கிறிஸ்தவ கல்லூரியில் துணை பேராசிரியராக இருந்தார், அறிவியல் துறையில். அதற்கேற்ற அறிவாற்றல் படைத்தவர், நல்ல அறிவாளி, பெரிய மேதை என்றே சொல்லலாம். அவ்வளவு சிறந்த அறிவாற்றல் படைத்தவர் சிங்காரவேலு. ஆனால் அந்த அறிவு சில சமயங்களில் என்ன ஆகும் என்றால் ரொம்ப அதிகமாக போய்விடும் போது இந்த பக்கமும் திரும்பிவிடும், எதிர்மறையாக போக ஆரம்பித்து விடும். அப்படி தான் இந்த சிங்காரவேலுக்கும் ஆகிவிட்டது. அதனால் அவர் கடவுள் மறுப்பாளராகிவிட்டார். தம்முடைய அறிவை பயன்படுத்தி ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் எவ்வளவோ உயர்ந்த நிலைக்கு போயிருக்க முடியும். அதற்கு மாறாக அவர் கடவுள் மறுப்பாளராக இருந்தார். அவரோடு யாராலையும் வாதம் செய்ய முடியாது, அவ்வளவு திறமையான ஒரு அறிவு அவருக்கு. அவர் கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டால் அவரை மறுத்து ஆமாயா கடவுள் இருக்கிறாருன்னு யாரும் சொல்ல முடியாது. சரி சரி நீங்கள் சொல்கிறது சரிதாங்கன்ட்டு போயிட வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் படைத்தவர். அதனால் சுவாமி விவேகானந்தர் அங்கே சென்னைக்கு வந்திருக்கிறார். அவரை நிறைய பேர் போய் பார்க்கிறார்கள். அதில் பல பேர் அவருக்கு சீடர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, நாமும் போய் அவரை பார்க்கலாம். எதற்காக? இவர்களெல்லாம் போய் பார்த்து அவருக்கு ஆட்பட்டு விட்டார்களே, அதுபோல அல்ல, நாம் போய் அவரை திருத்திடலான்னு முடிவு பண்ணார். சுவாமி விவேகானந்தரை திருத்தி விடலாம்னு முடிவு பண்ணிட்டார் இந்த சிங்காரவேல். எப்படி திருத்துவது? அவரிடத்துல போய் வாதம் பண்ணுவது. வாதம் பண்ணி நான் சொல்லுகிற கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை ஒப்புக்கொள்ள வைத்து விடலாம் என்று நினைத்து கொண்டு போனார். வாதம் பண்ணினார். என்ன நடந்திருக்கும் என்பது நாம் சொல்ல வேண்டியதில்லை. அது சுவாமிஜியே சிரித்து கொண்டு சொன்னார் பின்னால், சில நாட்களுக்கு பிறகு. அந்த சிங்காரவேலு என்ன ஆனாருங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக சொன்னார். ஜூலியஸ் சீசருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவன் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் இருக்கிறதாம். அவன் பல நாடுகளுக்கு போய் பல நாடுகளையும் வென்று தனக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அவன் சொன்னானான். என்ன சொன்னான் என்றால், வந்தேன், கண்டேன், வென்றேன். இதுதான் ஜூலியஸ் சீசருடைய தாரக மந்திரம்.
ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தா முதல்ல அங்கே வருவான், அதை அப்படி பார்ப்பான், பிடித்து கொள்வான். வந்தேன், கண்டேன், வென்றேன், இப்படி ஜூலியஸ் சீசர் சொல்லுகிறது உண்டு. இங்கே நம்முடைய சிங்காரவேலு கதை எப்படி ஆகிவிட்டது என்றால், வந்தார், கண்டார், வெல்லப்பட்டார். அவர் சீசர் அவரே வென்றார், இங்கே இவரை நான் வென்று விட்டேன்கிறது சிரித்து கொண்டே, ஒரு அகங்காரத்தோடு அல்ல, வேடிக்கையாக சொன்னார். அதை அவரும் ஏற்றுக்கொண்டார், சிங்காரவேலும் ஏற்றுக்கொண்டார். சுவாமிஜிக்கு அவர் ஆட்பட்டு விட்டார் என்பதை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து தினசரியும் வந்து பார்ப்பது, பேசுவதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். நிறைய இளைஞர்கள் அவரை பார்க்க வருவார்கள், அவர்களோடு உரையாடி கொண்டிருப்பார் என்பதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அந்த கூட்டத்தில் இந்த சிங்காரவேலுவும் சேர்ந்து கொண்டார். அப்படி பேசிக்கொண்டே இருக்கிற போது ஒரு நாள் மாலை நேரத்தில் சுவாமிஜியினுடைய உள்ளுக்குள்ளே ஒரு அந்த தெய்வீக பேருணர்வு எப்போதுமே அவருக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் அல்லவா, அன்று ரொம்ப அப்படியே பொங்கி ததும்பி வெளியே வழிந்து வருவது போல ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பேருணர்வு உள்ளே இருக்க மாட்டாமல் வெளியில் வழிந்து ஓடிவிடும் போல இருக்குது. அப்படி அந்த பேருணர்வு அவருக்குள்ளே. அந்த நிலையில் அவர் ஒன்று சொன்னார், இந்த நேரத்தில் என்னை யாராவது தொட்டால் அப்படி தொடுபவர் ஒரு பெரிய மகானாகி விடுவார்னு சொன்னார். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாம் முன்பு பார்த்துருக்கிறோம். ஜெய்ப்பூரில் இருக்கும்போது அந்த வாக்கியத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், யோசனை பண்ணி பார்த்தால். அப்போ என்ன சொன்னார் என்றால், அங்கே தளபதியாக இருந்த ஹரிசிங் என்பவர், அவர் உருவ வழிபாட்டை ஒப்புக்கொள்ளாதவர், ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளவர் தான், நம்பிக்கை உடையவர் தான். ஆனால் அத்வைத வேதத்தை தான் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அத்வைதத்தின்படி ஆன்மா ஒன்று தான் இருக்கிறது, இந்த உருவ வழிபாடெல்லாம் அறியாமையின் பார்ப்பட்டது என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். சுவாமிஜியின் இடத்துலையும் அதை பற்றி வாதம் பண்ணி கொண்டிருந்தார். சுவாமிஜி எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தார், கேட்கவில்லை. ஒரு நாள் தெருவில் போய் கொண்டிருக்கிற போது ஒரு ஊர்வலம் வந்தது, அதில் கிருஷ்ணர் விக்கிரகம் இருந்து கொண்டிருந்தது. ஹரிசிங் அங்கே பாருனார், அப்படி தொட்டார் அவர். அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன சொல்லிவிட்டு போனார் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். நான் ஒருவனை தொட்டால் அவனுடைய வாழ்க்கையே மாறி அமைந்து விட வேண்டும், அப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றால்தான் நான் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு போனார். இப்போது அதை நிரூபிக்கிற நிகழ்ச்சி நடந்துவிட்டு, ஹரிசிங் அப்படி தொட்டு கூப்பிட்டு, அங்கே பார் உயிருள்ள கண்ணனை பார்ன்னு சொன்னார். இவர் பார்த்தால் அங்கே உயிரோடு கண்ணனை பார்த்தார். அந்த நிகழ்ச்சியும் இந்த நிகழ்ச்சியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அமைந்திருக்கின்றன. ஆனால் கூர்ந்து பார்த்தால் ஒரு வித்தியாசம். அங்கே என்னவென்றால் சுவாமிஜியே அவரை தொட்டார். இங்கே யாராவது சுவாமிஜியை தொட்டுட்டா கூட போதும், அவர் தொடணுங்கிறது இல்லை. யாராவது ஒருத்தர் போய் அவரை தொட்டு விட்டாலே அவர் மகானாகி விடுவாருங்கிறார். இப்போ அப்போ இருந்த நிலையை விட இன்னும் எவ்வளோ மேலே போயிட்டாருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அவர் செய்த தவம் அவர் கைப்பட்டாலே ஒருவனை பெரிய மனிதனாக ஆக்கிவிடும் என்கிற நிலை அப்போது. இப்போது அவர் கை நம்ம மேலே படுதோ படவில்லையோ, அவர் எங்கேயாவது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தெரியாது, ஓடியோ போய் தொட்டுட்டு ஓடி வந்துட்டா கூட போதும், நாம் மகான் ஆயிடலாம். எவ்வளவு அருமையான வாய்ப்பெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு இருந்திருக்கிறது. ஒருவேளை நாமெல்லாம் அப்போ இருந்திருந்தா கூட ஆயிருக்கலாம். நல்ல வேலையாகவோ அல்லது இல்லையோ நம்ம ஆகலை. மகானாக ஆவதற்கு நிறைய பேர் விரும்ப மாட்டார்கள். மகானை பார்த்து ஒரு வணக்கம் போடலாம், அவருடைய நமஸ்காரம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நீயும் ஒரு மகான ஆயிருன்னு சொன்னால் இருக்கு, அதெல்லாம் அடுத்த பிறவியில் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு கடினமான வாழ்க்கை அந்த மகான் வாழ்க்கை என்பது. இங்கே இந்த சிங்காரவேல் இருக்கிறாரு, இதை பரீட்சை பண்ணி பார்த்துற வேண்டிதான் முடிவு பண்ணார். யாராவது என்னை தொட்டால் அவர் மகான் ஆகி விடுவார் என்று இவர் சொல்லுகிறார் அல்லவா, நம்ம மகான் ஆகிறோமோ இல்லையோ அது அப்புறம் பார்த்துக்கலாம், தொட்டு தான் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஒருவேளை நான் மகான் ஆகலைன்னு வச்சுக்குவோம், அதை வைத்தே இவரை மடக்கிடலாமா, என்னையா தொட்டா மகான் ஆவாங்கன்னு சொன்னால் முன்ன விட மோசமாக போயிட்டேன் என்று கூட சொல்லலாம். இப்படியெல்லாம் அவர் நினைத்தாரோ இல்லையோ தொட்டுட்டார் போய். அந்த கணத்திலிருந்து அவருடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மிக உன்னத நிலைக்கு போய்விட்டார். பின்னால் அதற்கு சில ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் ஒரு துறவியாகவே மாறிவிட்டார். உண்மையிலேயே மகானாகிவிட்டார். என்னை தொட்டால் மகானாகி விடுவார் என்று சுவாமிஜி சொன்னபடி அவர் உண்மையிலேயே மகானாகி விட்டார். அந்த சிங்காரவேலு சுவாமிஜியினுடைய பணிகளில் அவர் தம்மையும் ஈடுபடுத்தி கொண்டார். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. இப்படி இன்னும் பல பேர், பல இளைஞர்கள் குறிப்பாக நிறைய பேர் சென்னை மாநகரத்தில் சுவாமிஜியிடம் ஈடுபாடு கொண்டு
அவருடைய பாதையை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அவர்களில் இளைஞர்கள் நிறைய பேர் இருந்தது தான் ஒரு பெரிய சிறப்பு. ஏனென்றால் செயற்கரிய காரியங்களை சாதிப்பதற்கு இளைஞர்கள் இன்றியமையாதவர்கள். அதை சுவாமிஜி அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறார். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை இளைஞர் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னும் சில இளைஞர்கள் வந்தார்கள், சுவாமிஜியை பார்த்தார்கள், அவருடைய பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முன் வந்தார்கள். இன்னும் சில பேர் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த சிகாகோ இந்த காலகட்டத்தில் சுவாமிஜி அடிக்கடி இந்த சிகாகோ பேரவையை பற்றி பேசி கொண்டிருந்தார். அவர் ஆரம்ப காலத்தில் எங்கேயோ அங்கொன்றும் இங்கு ஒன்றுமாக சிலர் அவரிடத்தில் அதை பற்றி பேசியிருந்தார்கள். சுவாமிஜி அப்படியா பார்க்கலாம் அப்படின்னே சொல்லி கொண்டிருந்தார். கன்னியாகுமரியில் போய் தேவியினுடைய அருளை பெற்ற பிறகு இது நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதை அவர் முழுமையாக உணர்ந்து கொண்டார். அதனால் சிகாகோவுக்கு போய்த்தான் ஆக வேண்டும், அங்கு நடைபெறுகின்ற அந்த பேரவையில் கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அதிலிருந்து தான் நம்முடைய பணி, குருதேவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பணி தொடங்க இருக்கிறது என்பதை அவர் முழுமையாக உணர்ந்திருந்ததனாலே இந்த சென்னைக்கு அவர் வந்த காலகட்டத்தில் பல பேரிடத்தில் அவரே வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார். நான் சிகாகோவுக்கு போகலாம் என்று இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். சில சத் சங்கங்களிலையும் அதை பற்றி பேசினார். இப்படி பேசும்போது அதை கேட்டவர்களுக்கெல்லாம் இவர் தான் சரியானவர் என்ற உணர்வு ஏற்பட்டு விட்டது. அது அலசிங்கர போன்றவர்கள் அதை மேலும் மேலும் வலியுறுத்தி கொண்டே வந்தார்கள். நீங்கள் போய் தான் ஆக வேண்டும் சுவாமி, கண்டிப்பாக போக வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கான பொருள் வசதியெல்லாம் வந்தால் போகலாம் என்று சில சமயங்களில் அவர் சொன்னதையும் நாம் பார்த்தோம். அதற்காக இவர்கள் பொருள் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டதையும் பார்த்தோம். ஆனால் இவர் ஆரம்பத்திலிருந்தே அதில் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை. சிகாகோவுக்கு போகலாம் என்று தீர்மானம் பண்ணிவிட்டாரே தவிர இவர்கள் சேர்த்து பொருள் கொடுக்க வேண்டும் என்று வந்த போதெல்லாம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னே சொல்லி கொண்டு வந்தார். இப்போ அவர் மனசில் என்னதான் இருக்கிறது என்பது இவர்களுக்கு சரியாக புரியவில்லை. போவது என்று முடிவு பண்ணி ஆகிவிட்டது. அப்போ அதற்கு கண்டிப்பாக பணம் வேண்டும் அல்லவா, அந்த பணத்தை ஏன் இவர் வாங்க மாட்டேங்கிறாரு என்ற கேள்வி அவர்கள் மனத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்றால், நான் அங்கே கலந்து கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய திருவுள்ளமாக இருந்தால் அதற்கான பொருள் உதவியும் அவரே கொடுப்பாருன்னார். எப்படியா அவர் நேரில் வந்து கொடுப்பாரு, யாரோ ஒருத்தர் மூலமாக தானே கொடுப்பாரு என்றும் சிலர் நினைத்தார்கள். ஆனால் இதை யோசனை பண்ணி பார்த்தால் அதற்கு இன்னொரு காரணம் நாம் சொல்லலாம், நாம் ஊகித்து பார்க்கலாம். என்றால் இந்த இளைஞர்கள் அல்லது கொஞ்சம் பெரியவர்களும் கூட உங்களுக்கு பொருள் உதவி நாங்கள் செய்கிறோம் என்று வந்தாலும் அந்த அமெரிக்காவுக்கு போவது, அங்கே சில காலம் தங்கி இருப்பது, இதற்கெல்லாம் எவ்வளவு பொருள் தேவைப்படும் என்பது அவர்களுக்கு சரியாக தெரியல. நாம் ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து சேலத்துக்கு வந்துட்டு போகிற மாதிரி அவர்கள் மனத்தில் நினைத்திருப்பார்கள் போல இருக்குது. நம்மளால் முடிந்ததை கொடுக்கலாம் அல்லது இன்னும் பல பேர் கொடுப்பார்கள் என்று நினைத்தார்களான்னு சொல்ல முடியாது. முதலாவது ஒரு சமயம் ஒரு 500 ரூபா ஒருத்தர் திரட்டி கொடுத்தாருன்னு பார்க்குறோம், வசூல் பண்ணி கொடுத்துருக்கிறார். இன்னும் சில பேர் அதை விட குறைந்த தொகையும் கொடுத்தார்கள். இதையெல்லாம் வைத்து கொண்டு போய்விட்டு வந்து விட முடியுமா? இப்படி ஒரு யோசனையும் ஒரு தயக்கம் அவர் மனத்தில் இருந்திருக்கக்கூடும். சாதாரணமாக நம்ம வீட்டில் பார்க்குற அந்த சின்ன குழந்தைங்க உண்டியலில் காசு சேர்த்துட்டு வருவாங்க. வீட்டில் யாராவது கொடுக்குறத ஒரு சிறப்பு நாள் வந்தால், தீபாவளியோ பொங்கலோ வந்துச்சுன்னா ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ யாராவது கொடுப்பார்கள். வீட்டில் உறவினர்கள் வந்துட்டு போனால் ஏதாவது கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதெல்லாம் அந்த உண்டியலில் போட்டு வைப்பாங்க. இது எவ்வளோ சேரும்? இது ஒரு 1000 ரூபா வரைக்கும் கூட சேரலான்னு வச்சுக்கோ. இப்போ இருக்கிற 1000 இதை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய சாதனை பண்ணி விட வேண்டும் என்று நினைத்தால் சாத்தியமாகுமா? அந்த சின்ன குழந்தை என்ன சொல்லும் சில சமயத்தில், அப்பா பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கார் வச்சுருக்காரு, நாமும் ஒரு கார் வாங்கலாமாங்க. கார் வாங்கறதுக்கெல்லாம் ரொம்ப காசு அதிகமாகண்டா, நம்மளால முடியாதுன்னா. நான் அதுக்கு தானே உண்டியலில் சேர்த்து வச்சுருக்கிறேம்மா. உண்டியலில் சேர்க்குற காசை வச்சு கார் வாங்க முடியாது என்பது அந்த சிறுவனுக்கு தெரியாது. அவனுடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான், ஆனால் அது சாத்தியமா என்ற கேள்வி வருகிறது அல்லவா? அதுபோல் சுவாமிஜி நீங்கள் அமெரிக்காவுக்கு போங்க, சிகாகோவுக்கு போங்கன்னு சொல்லுகிறவர்கள் பலர் இருந்தாலும், அவர்கள் உதவி செய்யக்கூடிய மனநிலையில் இருந்தாலும், இவர்கள் கொடுக்கிற இந்த பொருள் மட்டுமே அதற்கு போதுமானதா என்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. அதனால் யாராவது மிகவும் வசதி படைத்தவர்கள், பல மன்னர்களோடு அவர் தொடர்பு வைத்திருந்தார் அல்லவா, அவர்களில் யாராவது சில பேர் பெரிய அளவில் உதவி செய்தால் தான் இது சாத்தியம். அதற்காகவும் முயற்சி பண்ணக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டார். முதலில் அதெல்லாம் தவிர்த்து கொண்டே வந்தார். இப்போது இறைவன் நமக்கு உதவி செய்வான் என்று அவர் சொன்னதனுடைய பொருள் என்னவென்றால், நேராக இறைவன் வந்து கொடுப்பான் என்று அவர் நினைத்து கொண்டு சொன்னார் என்பது அல்ல. மிகவும் வசதி படைத்தவர்கள் சில பேர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால்
நாம் இதை செய்யலாம் என்று தான் அவர் நினைத்திருக்க வேண்டும். அதனால் அதை ஒரு பக்கம் அப்படியே வைத்து கொண்டார். சரி, பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். இதற்கிடையில் இதெல்லாம் இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள். ஏன்னா இளைஞர்கள் இவ்வளவு ஆர்வத்தோடு ஈடுபடுகிறார்கள். நாம் அமெரிக்காவுக்கு போகிறோமோ இல்லையோ, சிகாகோ பேரவையில் கலந்து கொள்ளுகிறோமோ இல்லையோ, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தர்மமிகு சென்னை என்பதை நிலைநாட்டக்கூடிய அளவிற்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய அந்த ஆன்மீகத்தில் இவ்வளவு ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எங்கிருந்தோ வந்து இருக்கக்கூடிய ஒரு துறவி, ஊர் பேர் தெரியாத துறவி என்று தானே சொல்ல வேண்டும். அவர் வந்தப்புறம் அப்புறம் செய்தித்தாள்லாம் போட்டு ஒரு கல்கத்தாவில் இருந்து வந்திருக்கிறாருன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் தெரிந்தது, ஊர் தெரிந்து போய்விட்டு. அப்போ கூட பேர் தெரியாது. அவரே பேரே வைத்துக் கொள்ளாமல் தானே சுற்றி கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு இளம் வயது துறவிக்கு இவர் எங்கிருந்தோ வந்திருக்கிறார் என்று நினைத்து விடாமல், இவர் உண்மையான ஒரு ஆன்மீகவாதி, பேராற்றல் படைத்தவர், அறிவில் இவருக்கு நிகர் யாருமே கிடையாது, இவரை கொண்டு நம்முடைய தர்மத்தை நிலைபெறச் செய்வது இயலக்கூடிய ஒன்றுதான், அதனால் இவருக்கு நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வு இந்த மக்களிடத்தில் இருக்கிறதே, இதை நினைத்து பார்க்கிற போது அவருக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் சில சமயங்கள் அவருக்கே உரிய அந்த இயல்பு இருக்குதல்லவா, அது வேற பக்கமாக இழுத்து கொண்டு போய்விடும். ஒரு நாள் கடற்கரையில் உலா போய் கொண்டிருந்தார். பல சமயங்கள் அப்படி போவது உண்டு. மாலை நேரத்தில் கூட 2 இளைஞர்களையும் சேர்த்து கொண்டு கடற்கரையில் போயிட்டு அப்படி வருகிற ஒரு பழக்கம் உண்டு. ஒரு நாள் போகும்போது ஒரு காட்சியை பார்த்தார் அவர். அந்த மீன் பிடிக்கக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு ஏழை பெண்மணி, அவள் அந்த கடல் ஓரத்தில் நின்று கொண்டு அப்படி மீன் பிடித்து கொண்டிருந்தாள். அவள் கூடவே அவளுடைய பிள்ளைகள் 2-3 பையங்க. அவர்களும் அவர்களுக்கு தெரிந்த வரையிலும் மீன் பிடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அவங்களும் அவளுக்கு உதவியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் போய் பார்த்தார். அந்த பையன்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு உடம்புன்னு ஒன்று இருக்குதான்னே சொல்ல முடியாது. உடம்புல எலும்பு தான் இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தால் அந்த தலையெல்லாம் பரட்டு தலையாக இருக்குது. கண்கள் குழிவிடுந்த கண்களாக இருக்கின்றன. இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களாம்? மனிதர்கள் என்று சொல்லக்கூட முடியாத அளவிற்கு அவ்வளவு நலிந்து போனவர்களாக, மெலிந்து போனவர்களாக அந்த சிறுவர்கள் அவங்க அம்மா கூட நின்று மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த உடனே அவ்வளோதான், இவருக்கு இதெல்லாம் மறந்து போச்சு. சிகாகோ மறந்து போச்சு, பேரவை மறந்து போச்சு, அலசிங்கர் போன்றவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பது மறந்து போச்சு. அந்த நேரத்தில் அந்த ஒன்று மட்டும்தான் அவர் மனத்தில் பதிவாயிற்று. உடனே தேவியின் இடத்துல புலம்பினார். ஏன் இவர்களையெல்லாம் படைத்திருக்கிறாய்? இப்படிப்பட்டவர்களையெல்லாம் இந்த உலகத்தில் நீ படைத்தான் ஆக வேண்டுமா என்று கண்ணீர் மல்க கதறினார். ஏன் இந்த சின்ன பையங்க அந்த வயசில் அவங்க என்ன செய்ய வேண்டும்? பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும், பாடம் படிக்க வேண்டும், தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான திட்டங்களை உருவாக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அந்த சிறுவர்கள் அதெல்லாத்தையும் விட்டு விட்டு அந்த அடுத்த வேளை உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு தவிப்பில் தானே வந்து அவங்க அம்மா கூட நின்று மீனை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இது என்ன வாழ்க்கை? இது இப்படிப்பட்ட வாழ்க்கையும் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ வேண்டும் என்றால் அதை விட இவர்களை படைக்காமலே இருந்திருக்கலாமே என்று அந்த இறைவனிடத்திலேயே அவர் முறையிட்டார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு ஏற்றியான் என்று வள்ளுவர் சொன்னார். அடுத்த வேளை உணவு கிடைக்காத காரணத்தினாலே யாரையாவது போய் எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க என்று கேட்கக்கூடிய நிலையில் சில பேர் இந்த உலகத்தில் இருப்பார்களேயானால் அவர்களை படைத்த அந்த இறைவனே இல்லாமல் போட்டுன்னு சொல்றார் திருவள்ளுவர். பறந்து கெடுக இவ்வுலகு இயற்றியான் என்று சொல்றார். ஏறத்தாழ அதே மாதிரி தான் இப்போ சுவாமிஜி சொன்னார். கண்ணீர் மல்க திரும்பி போய்விட்டார். ஆனால் இதுலேயும் அந்த ஒரு உள்பொருள் இருக்கிறது. அந்த அவைக்கு போக வேண்டும், நம்முடைய நாட்டினுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது என்னவென்றால் இந்த நாட்டு மக்கள் படுகின்ற இந்த துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஒரு தீர்வு காண வேண்டும். அதற்கு நாம் மேலை நாட்டுக்கு போய்த்தான் ஆக வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய ஆன்மீக செல்வத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய பொருட்செல்வத்தை இவர்களும் பெறுவதற்கு வழிகாட்ட வேண்டும் என்றுதான் அந்த கன்னியாகுமரியில் அவருக்கு மனத்தில் திட்டம் உருவாயிற்று. அது மீண்டும் இதில் வலியுறுத்தப்படுகிறது. இந்த நாட்டில் இன்னும் இதற்கு முன்னே இது போன்ற சில காட்சிகளை அவர் பார்த்திருக்கிறார். நாடு முழுவதும் இப்படி தான் அவர் பார்த்து கொண்டு வந்தார். அது இப்போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. இந்த நாட்டில் எத்தனையோ ஏழை மக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு
நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் நாம் மேலை நாட்டுக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்பது அதிலையும் உறுதிப்பட்டது. அப்புறம் அது வந்துட்டார். மறுபடியும் இந்த இளைஞர்களெல்லாம் வருவார்கள், பேசுவார்கள். இதற்கிடையில் ஹைதராபாத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது அவருக்கு, இங்கே வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லி. ஏனென்றால் சென்னையில் இவருடைய அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் செய்தித்தாள்களில் நிறைய வர ஆரம்பித்து விட்டன. குறிப்பாக திருவல்லிக்கேணியில் இருந்த அந்த இலக்கிய சங்கத்தில் அடிக்கடி இவரை கூப்பிட்டு பேச வைப்பார்கள். அதை பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருந்தன. இவற்றையெல்லாம் பார்த்து விட்டு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் அந்த சுவாமிஜியை நாமும் கூப்பிட்டு பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் அழைப்பு கொடுத்தார்கள். இவரும் சரின்னு ஒப்புக்கொண்டு போனார். அங்கே போன போது இன்னும் கொஞ்சம் அவருடைய அந்த எண்ணம் வலுப்பட்டு விடக்கூடிய நிலை ஏற்பட்டு. ஏன்னா அவருக்கு அங்கே வரவேற்பு கொடுப்பதற்கு கூடியிருந்த கூட்டத்தை பார்த்த உடனே அவரே பிரமித்து போய்விட்டார். ஏனென்றால் சென்னையில் இவருக்கு இவ்வளவு சிறப்பான வரவேற்பு அங்கே இளைஞர்கள் கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்த போது அங்கே அதை விட அதிகமாக கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடுச்சு. எல்லா இடத்துலையும் இந்த கொஞ்சம் நல்ல எண்ணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்யும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இவரை வரவேற்பதற்கு ரயில் நிலையத்துக்கு வந்தவர்களே ஏராளமானவர்கள். அதன் பிறகு அவரை பேச சொல்லி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு கல்லூரியில் பேச வைத்தார்கள். மெஹபூப் கல்லூரி என்கிறதுல நீங்கள் சொற்பொழிவு பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவர் அதுக்கு முன்னெல்லாம் சொற்பொழிவெல்லாம் பண்ணினது கிடையாது. சத் சங்கத்தில் சில சமயம் அவர் பேசும்போது அது சொற்பொழிவு மாதிரி அமைந்து விடும். ஆனால் முறையாக மேடையில் ஏறி சொற்பொழிவு என்றால் அதற்குன்னு சில இலக்கணமெல்லாம் இருக்கிறதல்லவா, அந்த மாதிரி அவர் பேசினது அங்கே தான் முதல் முறையாக பேசினார் என்று வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார். அது அவருடைய எதிர்கால பணிக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டது போல அல்லது பிள்ளையார் சுழி போட்டது போல அமைந்தது என்று சொல்கிறார். அவர் பேசி முடித்த உடனே எல்லாம் அப்படியே பிரமித்து போயிருந்தார்களாம். இப்படி கூட ஒருத்தர் பேசுவாரான்னு. அப்பேற்பட்ட வன்மை. அவர் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதிலேயே ஒன்றி போய் விடுகிற காரணத்தினாலே கேட்பவர்களையும் அதில் ஒன்றி போக வைத்து விடுவார். அப்பேற்பட்ட ஒரு நாவன்மை சொல்லாற்றல் அவருக்கு இருந்ததுனால ஏராளமான மக்கள், சுமார் 1000 பேர் கூடியிருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த கூட்டத்தில். அந்த காலத்தில் 1000 பேர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறது என்றால் என்ன சாதாரணமா? இதில் 2 செய்திகள். ஒன்று, சுவாமிஜி அதுக்கு முன்னே பேசுங்கன்னு சில இடத்துல எனக்கெல்லாம் பேசி பழக்கம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் அன்றைக்கு எப்படியோ ஒப்புக்கொண்டு பேசிவிட்டார். அப்போ நாம் அந்த சிகாகோவிலையும் நம்மால் பேச முடியும் என்கிற அந்த உறுதிப்பாடு வருவதற்காக தேவி செய்த ஒரு திருவிளையாடல் என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, பேசுவது பேசிடலாம், அதை கேட்பவர்கள் சரியாக கேட்கணும் அல்லவா? இப்போ இங்கேயே இப்படி 1000 பேர் கேட்கிறார்கள் என்று சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிஞர்கள் நிறைந்த அந்த பேரவையில் உள்ளவர்களும் இதை கேட்பார்கள் என்கிற உறுதிப்பாடும் அவருக்கு வந்துவிட்டது என்று அந்த வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி சில நாட்கள் அங்கே இருந்து விட்டு மீண்டும் சென்னைக்கு வந்து விட்டார். வந்தால் திருப்பி இதே தான். அந்த இளைஞர்களெல்லாம் சுவாமிஜி நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணும், சிகாகோவுக்கு போகணும், பணத்தை வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இவர் பார்த்துக்கலாம்னு சொல்கிறார். அப்போ இப்படி எல்லாமே அந்த ஏழை குழந்தைகளை பார்த்தபோது அவருடைய இதயத்தில் ஏற்பட்ட ஒரு வேதனையை தவிர மற்ற எல்லாம் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகளாகத்தான் நடந்து கொண்டு இருந்தன. ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன இடர்பாடு வந்து சேர்ந்தது. ஏனென்றால் இவர் நாம் ஏற்கனவே பார்த்தோம், நல்ல வசதி படைத்த யாராவது நமக்கு உதவி செய்ய முன்வந்தால் நாம் இங்கிருந்து அங்கே போய் வருவதற்கான அந்த செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முன்வந்தால் இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளலாம் என்று அவர் தீர்மானித்து வைத்திருந்தார். அது யார் என்று வரும்போது அவர் மனசில் சில பேரை அவர் நினைத்து கொண்டிருந்தார். அவருக்கு அதற்கு முன்னால் சந்தித்த போது, சுவாமிஜி உங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன ஒரு சிலர், அவர்களெல்லாம் இப்போ பின்வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். 1-2 பேர், ரொம்ப பேர் இல்லை, 1-2 பேர் அந்த அவர்கள் கொடுத்த அந்த உறுதியை மீற வேண்டிய மனநிலைக்கு வந்து விட்டார்கள். எதனால் என்றால், நாம் ஏற்கனவே முன்பு ஒரு தடவை பார்த்துருக்கிறோம். அதாவது இந்த ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு எதிராக யாராவது ஏதாவது செய்கிறார்களா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படி வரும்போது உடனே அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்போ இந்த சுவாமிஜியை பற்றிய சில சந்தேக எழுந்திருந்தது. இவர் ஊராக போய் பேசுகிறார், தேசபக்தியை பற்றி பேசுகிறார், நம்முடைய நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று பேசுகிறார். இப்படியெல்லாம் பேசுவதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவா இருக்கும்? இவர் ஆன்மீகவாதி
என்று சொன்னால் கூட நாட்டை பற்றி எதுக்கு பேசுகிறார்? ஆன்மீகவாதி என்ன செய்யணும்? கடவுளை பற்றி பேசலாம். நீ பக்தி செலுத்து, தியானம் பண்ணு, ஜபம் பண்ணு, கடவுளை அடையதற்கு முயற்சி பண்ணு, அப்படி இப்படின்னு பேசுகிற வரைக்கும் அவரை துறவி ஆன்மீகவாதி என்று விட்டு விடலாம். அதை தாண்டி இவர் பேசுகிறார், நம்முடைய நாடு ஒரு காலத்தில் அவ்வளோ உன்னத நிலையில் இருந்தது, மீண்டும் அதே மாதிரி நிலைக்கு இந்த நாட்டை உருவாக்க வேண்டும், அப்படி இப்படின்லாம் வேறு பேசுகிறாரு. சாமியாருக்கு என்னத்துக்கு இதெல்லாம்? நாடு எப்படி போனால் நமக்கு என்ன? அப்படி தானே அவர் இருக்கணும். அதை விட்டுட்டு இவர் இப்படிலாம் பேசுகிறார் என்றால் அந்த ஆங்கில அரசுக்கு எதிராக இந்த நாட்டு மக்களை இவர் தூண்டி விடுகிறாரா என்ற ஒரு சிந்தனை வந்துவிட்டது. அதை உறுதிப்படுத்த யாராலையும் முடியாது. ஆனால் அந்த எண்ணம் வந்து விட்டாலே போதும் அல்லவா? அந்த எண்ணம் கொஞ்சம் பரவலாக வந்துவிட்டது என்பதனாலே இவருக்கு உதவி செய்கிறோம் என்று முன் வந்த ஒரு சிலர், அப்படி உதவி செய்தால் நம்ம மேலேயும் இந்த ஆங்கில அரசினுடைய பார்வைப்பட்டு விடும், அதனால் நமக்கு இடையூறு வந்தாலும் வந்துவிடும் என்று நினைத்து கொண்டு பின்வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். இது சுவாமிஜிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருந்தது என்று கூட சொல்லலாம். இவ்வளோ அன்றைக்கு நாமே கேட்காமல் அவர்களாகவே தான் சொன்னார்கள், சுவாமிஜி நீங்கள் அங்கே போய்த்தான் ஆகணும், அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் என்று சொன்னார்கள். இப்போது நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொன்னீங்களே, இப்போ செய்வீங்களான்னு கேட்டால் அது அப்புறம் பார்த்துக்கலாம் சாமிங்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் அவர் மனத்தை கொஞ்சம் கலங்க வைத்தன என்று கூட சொல்லலாம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், முன்பின் தெரியாத ஒரு நாட்டுக்கு போகிறோம். இப்போ மாதிரி இல்லை, அதெல்லாம் அப்போலாம் அமெரிக்கான்னா அது சொர்க்கலோகா மாதிரி, இங்கேருந்து வேற உலகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி தான் அர்த்தம். அங்கே அது இவர் தனியாக தான் போகிறார். அங்கே போகிற இடத்துல சூழ்நிலைகள் எப்படி இருக்குமோ, நம்ம ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, அங்கே என்ன நியதிகள் வைத்திருக்கிறார்களோ, சட்டத்திட்டங்கள் வைத்திருக்கிறார்களோ, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாத ஒரு நாட்டில் போய் நாம் கொஞ்சம் நாள் இருக்க வேண்டி இருக்கிறது. அப்போ யாராவது இங்கே அறிமுகம் உள்ளவர்கள் ஒரு கடிதம் கொடுத்தால் அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு நாம் அங்கே போய் அவர்களோடு தொடர்புடையவர்களிடத்தில் காட்டினால் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், அப்போது நம்முடைய பணி எளிதாகிவிடும் என்று சுவாமிஜி நினைத்தார். அதற்கு யாரை அணுகுவது என்று பார்க்கும்போது தியாசபிக்கல் சொசைட்டி, சென்னையில் அடையாறில் தியாசபிக்கல் சொசைட்டி இருந்தது. அவங்க சுவாமிஜியை கூப்பிட்டு சில சமயம் பேச வைத்திருந்தார்கள். அதில் அவர்களுக்கு இடையில் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டு விட்டது, நல்ல உறவு மாதிரியான உறவு ஏற்பட்டிருந்தது. அங்கே அமெரிக்காவிலையும் அந்த தியோசாபிக்கல் சொசைட்டி இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடியவரிடத்தில் ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு போனால் அங்கு இருக்கிறவரிடத்தில் அதை கொடுத்தால் அவர் மூலமாக நமக்கு வேண்டிய ஒரு சில வாய்ப்புகள் எளிதாக அமைந்துவிடும் என்று நினைத்து கர்னல் ஆல்காட் என்பவர் தான் அப்போ அந்த சென்னையில் அந்த சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். அவரை போய் பார்த்தார், இதெல்லாம் சொன்னார். அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டார். நீங்கள் தான் அதுக்கு சரியானது சாமி, நீ கண்டிப்பாக போகத்தான் வேணும், அதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி கொடுக்குறேன், வெறும் அறிமுக கடிதம் மட்டுமல்ல அதற்கு மேலேயும் கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்லையான்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்புறம் தான் சொன்னார், எதுக்கும் நம்ம சங்கத்தில் நீங்கள் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்களேன்னார். தியோசாபிக்கல் சொசைட்டியில் நீங்கள் ஒரு உறுப்பினராக சேர்ந்து விடுங்கள், சேர்ந்துட்டா நான் கடிதம் கொடுக்குறேன், எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறேன்னார். அது எப்படியப்பா செய்ய முடியும்? நான் ஏற்கனவே குருதேவருடைய பாதையில் போய் கொண்டிருக்கிறேன், எனக்கென்று ஒரு பாதை இருக்கிறது, அது என்னுடைய குருதேவர் எனக்கு காட்டிய பாதை, அந்த பாதையில் தான் என்னுடைய பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை விட்டு வேற எதுலேயும் நான் என்னால் சேர முடியாத, நான் என்ன செய்வதுன்னாரு. அப்படி என்றால் என்னால் கடிதம் கொடுக்க முடியாத, நான் என்ன செய்வது அப்படின்ட்டார் இவர். இது இன்னொரு அதிர்ச்சி அவருக்கு. எதா இருந்தால் என்ன, அவங்களும் ஒரு ஆன்மீக பாதையில் போகிறாங்க, நாமும் ஒரு ஆன்மீக பாதையில் போகிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வார்கள் என்று நினைத்து கொண்டு தான் இவர் போனார். ஆனால் அது நடக்கவில்லை. இப்படி அடுத்தடுத்த சில நிகழ்வுகள் அவருடைய மனத்திலே ஒரு விதமான ஒரு வெறுமை உணர்வையும் ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டது. இதற்கிடையில் இந்த அலசிங்கர் மற்ற ஆட்கள்லாம் சேர்ந்து சாமி நீங்கள் புறப்படுங்க, அது வேற அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன தான் செய்வது? நம்ம போவதா விட்டு விடுவதா? ஒருவேளை ஏன் இந்த மாதிரி இடையூறுகள் ஏற்படுகின்றன? நான் ஒரு நாட்டு நலத்துக்காக, உலக நலனுக்காக, நம்முடைய ஆன்மீகத்தின் பெருமையை உலகறிய செய்வதற்காகத்தான் இந்த பணியை மேற்கொள்ளுகிறேன் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இதில் என்னுடைய சுயநலம் என்பது சிறிதும் கிடையாது. நான் அமெரிக்காவுக்கு போவதனாலோ
அந்த பேரவையில் பேசுவதனாலோ நான் பெரிய மனிதனாகிவிட வேண்டும், என்னுடைய பெயர் பரவ வேண்டும், என்னுடைய புகழ் பரவ வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு நான் இதை செய்யவில்லை. நான் என்பதே வேண்டாம் எனக்கு. நம்முடைய தர்மத்தின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும், குருதேவரிட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும், அதன் மூலமாக நம்முடைய தாய் நாட்டிற்கு ஏதாவது செய்ய முடிந்தால் செய்ய வேண்டும். இதைத்தான் நான் மனத்தில் உண்மையாகவே நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த தடைகள் ஏற்படுகின்றன? இந்த தடைகளையும் இறைவன் தானே ஏற்படுத்துகிறார். அப்போ இது எதனால? ஒருவேளை இதில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இந்த நான் என்பது இருக்குமோ? நான் மற்றவர்களுக்காக, நாட்டுக்காக, உலகத்திற்காக, குருதேவருக்காக செய்வதாக நான் என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளுகிறேனா? இதன் மூலமாக நான் பெருமை பெற வேண்டும் என்ற எண்ணம் எங்கேயாவது ஒரு சிறிய அளவிலாவது இருக்கிறதா என்ற கேள்வி அவர் மனத்தில் எழுந்தது. இதற்கு விடை காண வேண்டும். எப்படி விடை காண்பது? அப்போதான் சரணாகதி நாம் சில வாரங்களுக்கு முன்பு பார்த்தோம். சரணாகதியில் நிலை பெற்றிருப்பது என்பது எவ்வளவு கடினமானது என்பதை பற்றி பார்த்தோம். சாதனையும் சரணாகதியும் என்பதை பற்றி பார்த்தோம். சாதனை செய்வது அதை விட சரணடைந்து விடுவது நல்லது என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் சரணடைந்து விடுவதற்கே சாதனை செய்ய வேண்டும் என்பதுதான் முடிவான ஒரு கொள்கையாக இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்தோம். ஆனால் சரணாகதியில் நிலை பெற்றிருப்பது என்பது கடினம் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு அதை விட்டால் வேற வழி இல்லை என்பதும் உண்மைதான். சரணடைவது ஒன்றுதான் வழி, வேற வழியே கிடையாது. இதை நம்முடைய பெரியோர்கள் எவ்வளவோ வலியுறுத்தி இருக்கிறார். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் திருப்பி அதை தான் சொல்வார். அவரே சொல்றார் சரணடைவது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல என்று. அதே சமயத்தில் சரண் அடைந்துதான் தீர வேண்டும், சரணாகதிக்கு மேலாக வேறு சரியான வழி ஒன்றும் இல்லை என்பதை அவர் பல கோணங்களில் வலியுறுத்தி இருக்கிறார். ஒரு அழகான கதை சொல்வார். கடல் ஓரத்தில் கப்பல் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அந்த கப்பலின் உச்சியில் ஒரு பறவை வந்து உட்கார்ந்து கொண்டது. கப்பல் நின்று கொண்டு இருக்கும்போது பாய மரத்து எதிலே ஒன்றில் வந்து உட்கார்ந்துட்டு உட்கார்ந்து தன்னை மறந்து அப்படியே ஆனந்தமாக இருக்குது. பறவைகளுக்கும் அப்படி ஒரு பரவச நிலை வரும் போல இருக்குது. அதனால தான் அங்கே பாரதியார் இந்த பறவைகளை பற்றி நிறைய பாடுவார். விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல என்று பாடினார். மனிதன் விடுதலை அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்கு பாடுபடுகிறான் அல்லவா? எதை போல? அந்த சிட்டுக்குருவியை பாரு, எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பாரு, அது மாதிரிங்கிறார். உண்மையிலே அப்படி பறந்து போகும்போது பார்த்தா நமக்கே ஒரு மகிழ்ச்சி வந்துடுது. அதனால விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல என்று சொன்னார். அது மாதிரி பறவைகளை பற்றியெல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக பாடுவோம். அந்த அந்த கப்பல் மேலே உட்கார்ந்துருந்த பறவையும் அப்படி ஒரு பரவச நிலைக்கு போயிட்டது போல இருக்குது. எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்துன்னே தெரியல. கப்பல் கிளம்பிட்டுது. கிளம்பி அது பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கிற, அதுவும் தெரியாமல் உட்கார்ந்து கொண்டு இருந்தது. நீண்ட தூரம் கப்பல் போன பிறகு திடீர்னு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு. என்னடா அது, நாம் வந்து உட்கார்ந்தோம், ஏதோ ஒரு மரத்தில் போய் உட்கார்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இதில் வந்து உட்காந்துட்டோம். மரத்தில் உட்கார்ந்துருந்தா திருப்பி நம்ம அங்கேருந்து கிளம்பி வேற மரத்துக்கு போகலாம். இது வேற மாதிரி அல்லவா இருக்கிறது, இது என்ன, எங்கே போகிறதுன்னு பார்த்தா ஒரு மரத்தையும் கண்ணில் காணும். சுற்றி சுற்றி பார்த்தா ஒரே தண்ணீராக இருக்கிறது. கடல் தண்ணீர் பரப்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அந்த உட்கார்ந்துருக்கிற இடத்த விட்டு எழுந்து பறந்து போனால் போயிட்டே தான் இருக்கணும். உட்கார ஆரம்பித்தா தண்ணிக்குள்ளே தான் உட்காரணும். என்ன செய்வது? கிழக்கு திசையை நோக்கி பறந்து கொண்டே இருந்தது. ஒன்றுமே தெரியவில்லை. கரையும் வரலை, வேற எதுவும் வரலை. களைப்பாகி விட்டது. சரி, நாம் மறுபடியும் போய் அங்கேயே உட்காந்துக்கலாம் என்று அந்த உட்கார்ந்துருந்த இடத்துக்கே வந்து உட்காந்துடுச்சு. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து கொண்டு எதுக்கு இந்த திசையில் போய் பார்க்கலாம் என்று எதிர்த்திசையில் பறந்து பார்த்தது. எவ்வளோ தூரம் போனாலும் அதே மாதிரி தண்ணீர் பரப்பு தான், வேற ஒன்றுமே இல்லை. மீண்டும் களைப்பு, மீண்டும் திரும்பி வருதல், மீண்டும் அதில் உட்காருவது. இன்னொரு திசை, இன்னொரு திசை. அப்புறம் தெரிந்து போய்விட்டது, எங்கே போனாலும் இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. தண்ணீர் பரப்பை தவிர வேற எதையும் பார்க்க முடியாது. மரத்தையும் பார்க்க முடியாது, மட்டையும் பார்க்க முடியாது, போய் உட்காரவும் முடியாது. நாம் உட்கார வேண்டும் என்றால் அதற்கு உரிய ஒரே இடம் இதுதான் என்று தீர்மானம் பண்ணி அமைதியாக போய் உட்கார்ந்துட்டு. இதை போலத்தான் இந்த உலக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் அமைதியாக இருந்து விட வேண்டும் என்று நினைத்து, அங்கே போனால் அந்த அமைதி கிடைக்குமா, இங்கே வந்தால் இந்த ஆனந்தம் கிடைக்குமா, அதை தேடினா கிடைக்குமா, இதை தேடினா கிடைக்குமா என்று அலைந்து திரிந்து விட்டு
ஒன்றும் கிடைக்காத போது ஒரு கடவுளே நீ தான் பார்க்கணும்னு வந்து கடவுள்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்கார்றாங்க. திருப்பியும் கொஞ்சம் நேரம் ஆன உடனே எவ்வளோ நேரம் தான் இந்த கடவுள்கிட்டே உட்கார்ந்துருக்கிறது, எதுக்கு வெளியில் போய் பார்க்கலாம், நம்முடைய முயற்சின்னு ஒன்று இருக்குதல்லவா, முயற்சியுடையான் எழுச்சி அடையான்னு சொல்லியிருக்கிறாங்களே, மறுபடியும் போகலாம் உலக வாழ்க்கையில், அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு போனால் மீண்டும் அதே மாதிரி அடி விழுது. கடவுளை பிடிச்சிக்கலாம் வந்து உட்கார்ந்துக்கிறான். எங்கெங்கோ அலைந்து திரிந்து எதனாலும் பயன் இல்லை என்று உணர்கின்ற நிலையிலே கடவுளை சரணடைந்து விடுவது. நீ தான் எனக்கு எல்லாம் பண்ணணுப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எது நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் பார்த்து கெட்டதை விலக்கு, நல்லது தீயது நாம் அறியோம், அன்னை நன்மையை நாட்டுக தீமையை ஓட்டுகன்னு அதனால தான் பாரதி சொன்னான். எது நல்லது எது கெட்டது என்பது எனக்கு தெரியாதப்பா, எனக்கு எது நல்லதோ அதை நீ செய், எனக்கு எது கெட்டதோ அதை விட்டு விலக்கி விடு என்று பிரார்த்தனை பண்ணி சரணடைந்து விட வேண்டும். இதைத்தான் குருதேவர் அந்த கதையில் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த சரணாகதி அந்த பறவைக்கு அங்குமிங்கும் திரிந்தாலும் அந்த கப்பல் உச்சியில் வந்து உட்காருவதை தவிர வேறு வழியே இல்லாமல் எப்படி போய்விட்டதோ அதுபோல உலக மக்கள் அங்குமிங்கும் அலைந்து திரிந்தாலும் கடவுளினிடத்திலே சரணடைவது ஒன்றுதான் முடிவான நிலை என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. அதை இது நினைவு கூர்ந்து பரிபூர்ணமாக சரணடைந்து விட வேண்டும் என்று சுவாமிஜி தீர்மானித்தார். தேவியினிடத்திலே வேண்டுதல் வைத்தார். அம்பிகே, நீ எனக்கு உண்மையை உணர்த்தி அருள்வாய் அம்மா, நான் உண்மையிலே உலக நலனுக்காகத்தான் இந்த பணியை மேற்கொள்கிறேனா, குருதேவருடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காகத்தான் பாடுபடுகின்றேனா, அல்லது இதில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் என்னுடைய அந்த தன் முனைப்பு என்பது இருக்கிறதா, நான் என்பது எங்கேயாவது கொஞ்சம் இருந்தால் கூட என்னை இதிலிருந்து விலக்கிவிடு, இல்லை என்றால் இதற்கு தேவையானவற்றையெல்லாம் நீயே செய்து கொடு என்று பிரார்த்தனை பண்ணி கொண்டார். தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தார். அந்த நான் போய்த்தான் ஆக வேண்டும் என்பது இறைவனுடைய சங்கல்பமாக இருக்குமானால் அதை அவர் எனக்கு உணர்த்த வேண்டும். அதன் பிறகு நான் என்னுடைய இந்த பயணத்தை மேற்கொள்வதை பற்றி சிந்திப்பேன் என்று தீர்மானம் செய்து கொண்டார். ஒரு நாள் அப்படியே ஒரு அரை உறக்க நிலையில் இருந்தார். நல்லா படுத்து தூங்கிட்டார்னு சொல்ல முடியாது, நல்லா விழித்து கொண்டிருந்தார் என்று சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. படுத்திருக்கும் போது கொஞ்சம் தூங்கின மாதிரி இருக்குது, விழித்திருக்கிற மாதிரி இருந்தது. அப்போது அவருக்கு ஒரு காட்சி கிடைத்தது. என்ன காட்சி கிடைத்தது என்று சொன்னால், நல்ல கடற்கரை ஓரம், மணற்பரப்பு கடற்கரையில், அந்த மணற்பரப்பில் குருதேவர் நடந்து போய் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து சுவாமிஜியும் நடந்து போய் கொண்டிருக்கிறார். மணற்பரப்பெல்லாம் தாண்டி கடலுக்குள்ளேயே இறங்கி விட்டார். குருதேவர் கடலுக்குள்ளே இறங்கி விட்டார். இறங்கி வேகமாக நடந்து போய் கொண்டிருந்தார். அந்த நீர் பரப்பிலேயே நடந்து போய் கொண்டிருந்தார். சில அடிகள் நடந்த பிறகு திரும்பி பார்த்து, நீ வா, என் பின்னால் வா என்று கையை காட்டி அழைத்தார். என் பின்னால் நீ வா என்று விவேகானந்தரை குருதேவர் அழைத்தார். அழைத்து விட்டு வேகமாக போய்விட்டார். இப்போது இவருக்கு அது கனவா அல்லது காட்சியா என்றெல்லாம் சொல்ல முடியாத ஒரு நிலை. அதிலிருந்து சாதாரண நிலைக்கு வந்து விட்டார். ஏன் இந்த காட்சி வந்தது யோசனை பண்ணினார். குருதேவர் என்ன செய்ய வேண்டும் என்பது இது போன்ற காட்சிகள் மூலமாகத்தான் தேவி அவருக்கு உணர்த்துவாள். சில சமயங்களில் வாயு திறந்து பேசுவார், இதை செய்யின்னு சொல்வார். அவரே போய் பேசுவார். சில சமயத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவருக்கு தோன்றினால், அம்மா எனக்கு நான் அப்படி சொல்கிறான், அவன் நான் என்ன பண்ணட்டோன்னு கேட்பார். அவர் அதுக்கு பதில் சொல்லுவார். தோத்தாபுரி வந்தபோது அதை தான் கேட்டார். அவர் வந்து எனக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குறேங்கிறாரு, நான் கற்றுக்கொள்ளட்டுமான்னு. கற்றுக்கோ, அதுக்கு தான் அவர் அனுப்பிச்சிருக்கிறாம்பா. இதே மாதிரி தான் அவர் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் தேவியின் இடத்துல போய் முறையிடுவார் அல்லது பிரார்த்தனை செய்வார். அவள் வாய் திறந்து சொல்லுவாள், பதில் சொல்லுவாள். அப்படி சில சந்தர்ப்பங்களிலே அவள் சில காட்சிகளை காட்டுவாள். அந்த காட்சிகளின் மூலமாக அவருக்கு என்ன உணர்த்த வேண்டுமோ அதை உணர்த்தி விடுவார். அதன் அடிப்படையில் அவர் செயல்படுவார். இப்போது அதே போலத்தான் சுவாமிஜிக்கு இப்படி ஒரு காட்சி. இதனுடைய பொருள் என்ன? அவர் கடற்கரை மணற்பரப்பிலே நடந்து கடலில் இறங்கி வேகமாக நடந்து போகிறார். போகும்போது திரும்பி பார்த்து நீயும் வா என்று கையை காட்டி அழைக்கிறார். அப்போ குருதேவர் நமக்கு கட்டளை கொடுத்து விட்டார். என்ன கட்டளை? கடல் கடந்து நீ செல்ல வேண்டும்.
என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்வதனுடைய பொருள் என்ன? என்னுடைய கொள்கைகளை நீ அந்த கடல் கடந்த நாடுகளிலும் எடுத்து சொல்ல வேண்டும். இது குருதேவரிட்ட கட்டளை என்பதை அவர் அறிந்து கொண்டு விட்டார். போகலாமா, போகக்கூடாதா, போக வேண்டுமா, போக வேண்டாமா என்ற கேள்விக்கு இப்போது விடை கிடைத்து விட்டது. குருதேவரே நமக்கு பணியிட்டு விட்டார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கேற்ப இப்போ நாம் அவருக்கு பணி செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்படி போகும்போது ஏற்படக்கூடிய எல்லா இடர்பாடுகளுக்கும் இன்னல்களுக்கும் அவர் நமக்கு துணையாக நின்று அவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். அதான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல். இது அந்த காலத்திலையும் அதுதான் உண்மை, இந்த காலத்திலையும் அதுதான் உண்மை. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. நான்கிறதுக்கு இடமே கிடையாது. அந்த இறைவன் அவனுடைய கடமை என்ன? தன் கடன் அடியேனையும் தாங்குதல். இந்த வார்த்தை நம்ம பெரியவங்கள்லாம் எப்படி அழகான வார்த்தையை போடுறாங்கன்னு யோசனை பண்ணி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தன் கடன் என்னையும் தாங்குதல்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா? அடியேனையும் தாங்குதல். அவ்வளவு பெரிய நிலையில் இருந்தவர் சொல்றாரு, தன்னை அடியவன், இறைவனுக்கு அடிமை என்பது மட்டுமல்ல, அடியேனையும் தாங்குதல். இந்த வேற போட்ட அடியேனையும் என்ன கூட அப்படிங்கிறார். அப்போ அவ்வளவு தாழ்வாக தம்மை வைத்துக் கொள்கிறார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேங்கிறார் மாணிக்க வாசகர். அப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நாயை விட கேவலமானவங்கிற. ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, இப்படியெல்லாம் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னா உண்மையிலே அவர்கள் அப்படி அவ்வளவு இழிவான நிலையில் இருந்தவர்களா? அவர்களை விட உன்னதமானவர்கள் யாருமே கிடையாது. உலக வரலாற்றின் பெரிய ஏடுகளை புரட்டி பார்த்தால் மகான்கள், மனிதர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பட்டியலை போட்டால் அதில் மேலே இருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அடியேனையும் தாங்குதல்னு ஒருத்தர் சொல்றாரு, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேன் ஒருத்தர் சொல்றாரு. ஆனால் அதோடு சேர்த்து என்ன சொல்லி விடுகிறார்கள் என்றால், அப்படியெல்லாம் நான் இருந்தால் கூட இறைவா என்னை தாங்குவது உன்னுடைய கடமை. நான் உன்னை சரணடைந்து விட்டேன், நின்னை சரணடைந்தேன், அதனால் நீ வேற வழியே கிடையாது என்பதை பரிபூரணமாக உணர்ந்து விட்டதற்கு அடையாளமாக அப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். அதுபோல தான் குருதேவ தேவியை சரணடைந்து தம்முடைய ஒவ்வொரு செயலையும் செய்தார். இப்போது சுவாமிஜி அதே போல தீர்மானம் பண்ணிவிட்டார். குருதேவர் நமக்கு கட்டளை கொடுத்து விட்டார். கடல் கடந்து அவருடைய பெருமையைத்தான் நான் நிலைநாட்டப் போகிறேன், என்னுடையது அல்ல. ஒருவேளை நான் என்ற உணர்வு இருக்கிறதா என்று அந்த மனத்துக்குள்ள கேள்வி ஓடிக்கொண்டிருந்ததல்லவா? இல்லையப்பா, இல்லை, உன் முனைப்பு இங்கே ஒன்றுமே இல்லை. நீ என்னுடைய பணியை செய்வதற்குத்தான் அங்கே போகிறாய். அதனால நீ செய்துதான் ஆக வேண்டும், கடல் கடந்து போய்த்தான் ஆக வேண்டும், அங்கே உன்னுடைய பணியை செய்யத்தான் வேண்டும் என்று வந்தது. புரிந்து கொண்டார் அவர். அதே காலகட்டத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டில் அவருக்கு ஒரு அறை கொடுத்திருந்தார்கள் தங்குவதற்கு. அதுக்கு பக்கத்து அறையில் இந்த சென்னை இளைஞர்கள்னு சொல்கிறோமே, அதில் ஒருத்தர் தங்கியிருந்தார். இவருக்கு அப்பப்போ கூட மாட ஏதாவது உதவி செய்வது யாராவது ஒருத்தர் தங்கியிருப்பாங்க. அப்படி ஒருத்தர் தங்கியிருந்தார் அடுத்த அறையில். தொடர்ந்து ஒரு 4-5 நாள் இரவு நேரத்தில் தூங்கும்போது எல்லா வேலையும் முடிந்த உடனே அவர் அந்த அறையில் படுத்திருப்பார், சுவாமிஜி இந்த அறையில் படுத்திருப்பார். கொஞ்சம் நேரம் ஆகி எல்லாம் நல்லா தூங்கியிருப்பார் சுவாமிஜின்னு இவர் நினைத்து கொண்டு இருக்கிற போது அவர் யாரோடவோ பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்கும். சுவாமிஜி யாரோடவோ பேசி கொண்டு இருக்கிற சத்தம் இந்த அறையில் இருக்கிறவருக்கு கேட்கும். யாருமே இல்லையே, சுவாமிஜி அந்த அறைக்குள்ளே தானே போனார், தனியாக தானே போனார், நாம் தான் பார்த்து கொண்டு தானே இருந்தோம். ஆனால் யாரோடவோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு, யாராவது உள்ளே போகிறதா என்னை தாண்டி தானே போகணும், எனக்கு தெரியாமலும் போக முடியாது, யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் என்று அவருக்கு ஒரு ஆச்சரியம். இப்படி சில நாட்கள் போய்விட்டன. தினசரியும் அதே மாதிரி நடக்குது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் அவர் சுவாமிஜி யாரோட பேசிக்கொண்டு இருக்கிற சத்தத்தை இவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். சரி, இதுக்கு மேலே இது கேட்காமல் மண்டை வெடிச்சிடும், அதனால் அவர் கேட்ட வேண்டியதான்னு முடிவு பண்ணி, சுவாமிஜி நீங்கள் என்ன தினசரி ராத்திரியில் யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, யார்கிட்ட பேசிக்கணும்? குருதேவர்கிட்ட தான் பேசிக்கிட்டோம். அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார், குருதேவர்கிட்டயா? இன்னையா இது ஆச்சரியமாக இருக்குது. ஆமாப்பா, இப்போ 4-5 நாளாக அவர் வர்றாரு, வந்து நீ போய்தான் ஆகணுங்கிறார். அந்த மேல்நாட்டில் நடைபெறுகிற அந்த பேரவைக்கு நீ போயே தான் ஆக வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லுகிறார். நான் என்ன செய்வது? என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. நான் சரின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அதோட போயிருப்பாரோ என்னமோ,
நான் இன்னும் சரின்னு சொல்லாததுனால அவர் திருப்பி திருப்பி வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதோட விட்டாரா? நீ போய்த்தான் ஆக வேண்டும், அதில் பேசித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் கூட பரவாயில்ல, அதற்கு மேலாக அவர் ஒன்று சொன்னார்ப்பா, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னாரு. என்ன சொன்னார் சுவாமி? அந்த பேரவையே உனக்காகத்தான் கூட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டாருன்னாரு. அவங்களுக்கு இவர் யாருன்னே தெரியாது. அந்த பேரவையை கூட்டினவங்க இருக்கிறாங்களா அந்த அமெரிக்காவில், இந்த டாக்டர் பாரோஸ் என்பவருடைய தலைமையில் ஒரு குழு இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பல மாதங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த இந்தியாவில் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் குருதேவர் என்ன சொல்லுகிறார்? அந்த பேரவையே உனக்காகத்தான் கூட்டப்படுகிறதுன்னு சொன்னார். அதுதான் உண்மையாகிவிட்டது. ஏன்னா அவங்க அந்த பேரவை கூட்டினதனுடைய நோக்கம் என்பது அவர்கள் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க அறிக்கைகளில். ஆனால் அந்த பேரவையில் இவர் போய் கலந்து கொள்ளும் போது இவரை பற்றி யாருக்கும் தெரியாது. அதுவும் கலந்து கொள்ளுறதே பாடுபாடு தான் பட்டார். அதெல்லாம் நம்ம அப்புறம் பின்னால் பார்ப்போம். ஆனால் அவர் அந்த போய் ஒரு வார்த்தை பேசின உடனே அவ்வளவுதான், அந்த பேரவையே அவருக்கு வசப்பட்டு விட்டது என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள். அதன் பிறகு அவருடைய ராஜ்யம்தான் அங்கே. அதை வைத்துக்கொண்டு தான் அதன் பிறகு இந்த இயக்கம் நடைபெறுகிற எல்லாமே வந்தது. இது எல்லாத்தையும் மனத்தில் வைத்துக்கொண்டு தான் குருதேவர் சொல்றாரு, அந்த பேரவையே உனக்காகத்தான் கூட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். சரி சரி, இது முடிந்தது. இருந்தாலும் கூட குருதேவர் காட்சி கொடுத்தாரு, அவருடைய குரலையும் நாம் கேட்டு விட்டோம், நீ போய்த்தான் ஆகணுங்கிறாரு. இன்னமும் கொஞ்சம் உறுதியாக ஒன்று இருந்துட்டா பரவாயில்லேன்னு யோசனை பண்ணார். அது என்ன, அன்னை சாரதா தேவி அவருக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும். சுவாமி சாரதானந்தருக்கு ஒரு கடிதம் எழுதினார். இது மாதிரி சிகாகோ போகலாம் என்று கருதுகிறேன், இங்கு உள்ளவர்கள் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். குருதேவரும் அவர் எனக்கு சில அடையாளங்களை காட்டிவிட்டார். இருந்தாலும் அன்னையினிடத்தில் ஆசையும் அனுமதியும் பெற விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதினார். அதை அம்மாட்ட காட்டி பதில் பெற்று எழுதுன்னு சொல்லி, அதே மாதிரி அங்கே சதானந்தர் அதை படித்து காட்டினார். அதற்கு சில நாட்களுக்கு முன்னால் தான் அன்னையாருக்கு ஒரு காட்சி கிடைத்திருந்தது. இதே மாதிரி கங்கை கரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள், படித்துறையில் அப்படி படிக்கட்டில் உட்கார்ந்து அந்த கங்கையை பார்த்து கொண்டிருந்தார்கள். பௌர்ணமி நாள், நல்ல வெள்ளி நிலா ஒளி வீசி கொண்டிருந்தது. அது அந்த கங்கை நீரில் பட்டு அந்த தண்ணீரே தகதகன்னு மினுங்கி கொண்டிருப்பது போல இருந்தது. அதை அப்படியே பார்த்து கொண்டிருந்தாங்க அம்மா. திடீரென்று யாரோ அவங்களை இடித்து தள்ளி விட்டு போகிற மாதிரி தோன்றியது. யார் இந்த நேரத்தில் இப்படியா வருவாங்கன்னு திரும்பி பார்த்தா குருதேவர் தான். குருதேவர் அவங்களை இடித்து தள்ளுகிறது போல வேகமாக போய் அந்த கங்கையில் இறங்கி விட்டார். இறங்கி வேகமாக நடந்து போனார். சுவாமிஜி கண்ட காட்சியில் எப்படி கடலில் இறங்கி போனாரோ அதுபோல் இப்போ கங்கையில் இறங்கி போய் கொண்டிருந்தார். கொஞ்சம் தூரம் போய் மறைந்து போய்விட்டார். மறைந்து போன என்ன ஆச்சு, இது எதனால் இப்படி நடைபெறுகிறது என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிற போதே அவர் மறைந்த இடத்திலிருந்து சுவாமிஜி திரும்பி வந்தார். அந்த கங்கை நீரை அப்படி எடுத்து அப்படியே தெளித்து விட்டு ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்று சொல்லி கொண்டு அந்த தீர்த்த மாதிரி அப்படி தெளிக்கிற மாதிரி வந்தது காட்சி. இது ஏதோ ஒன்றை உணர்த்துகிறது என்பதை அம்மா புரிந்து கொண்டார்கள். அப்போ தான் இந்த கடிதம் வந்தது. ஓ, இதுதான் அது என்பதனை அறிந்து கொண்டு உடனடியாக அங்கிருந்து அனுமதியும் ஆசியும் வழங்கி சுவாமிஜிக்கு கடிதம் எழுத சொன்னார்கள். அதுதான் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை. ஆகவே இந்த இயக்கம் தோன்றியது, வளர்ந்தது எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் இதற்கான அடிப்படையை இட்டவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அந்த அடிப்படையிலே ஒரு அழகான மாளிகையை அமைத்தவர் சுவாமி விவேகானந்தர். அதை அமைப்பதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்த சீடர்கள். அது வளர்ந்த பிறகு அந்த மாளிகையின் பல புதிய புதிய அறைகளையும் புதிய புதிய மாடிகளையும் இப்போது வரைக்கும் வருகிற துறவியர் பெருமக்கள் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும்
ஆதார சக்தி அன்னை சாரதாதேவி. அவர்களுடைய அவதார திருநாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அன்று காலையிலிருந்து இங்கே சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. வழக்கம் போல ஹோமம், பூஜை, பஜனை எல்லாம் இருக்கும். மாலையில் இதே நேரத்திலே அன்னையை பற்றி உரை நிகழ்த்தப்படும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். சீர்பெருகு வங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிறமேற்கொண்டோம், பார்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோன், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோன், வேர்பரிய எதிர்வாதம் விரித்து கூறி வீண்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி தார்புனைந்த தவயோகி விவேகானந்தம், தாழ்பணிந்து வாழ்வோம் இத்தரணி மீதே.